வணக்கம். என் பேர் ரமேஷ். நான் திருச்சியில் இருக்கேன். சின்னதாக ஒரு ஹோட்டல் நடத்திட்டு இருக்கேன். அந்த ஹோட்டல் நல்லா போயிட்டு இருந்தது. ஒரு 10 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தான் அந்த ஹோட்டல் நடத்திட்டு இருந்தேன். யார் கண்ணு பட்டதோ தெரியல, நல்லா போயிட்டு இருந்த பிஸ்னஸ்ஸு அப்படியே டல்லடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் பேங்க் லோன் எடுத்து தான் இந்த ஹோட்டலே நடத்த ஆரம்பித்தேன். ஆனால் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக வியாபாரம் குறைஞ்சவொடனே என்னால் பேங்க்கோட இஎம்ஐயும் கட்ட முடியாமல் போச்சு. ஒரு பக்கம் பேங்க்லேருந்து எனக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு பக்கம் குடும்பத்திலேருந்து நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து இது எதுக்கு உனக்கு வீண் வேலை, இதெல்லாம் உன்னுடைய சக்திக்கு மீறி நீ செலவு பண்ணுறேன்னு சொன்னாங்க. இவங்கெல்லாம் பேசுறதை கேட்டு என்ன ரொம்ப நெருக்கடியாகவும் இருந்தது, எனக்கு கஷ்டம். ஆனால் அந்த ஆண்டவன் மேலே எனக்கு இருக்கிற அபிமானம் விடவே இல்லை. நான் நம்புகிற ஆண்டவன் என்னை என்றைக்கும் கைவிட மாட்டான்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். அந்த நேரம் பார்த்து தான் இந்த சிவா ஆராதனா கிட்டோடைய ஆடை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது, நான் நம்பின சிவன் என்னுடைய நன்மைக்காக தான் இந்த ஆடை எனக்கு கண்ணில் காட்டியிருக்காருன்னு. அதுக்கப்புறம் அந்த சிவா ஆராதனா கிட்ட நான் வாங்கி வச்சு யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். வியாபாரமும் நல்லா ஓட ஆரம்பிச்சிச்சு. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் போட்ட சரக்கு அப்படியே இருக்கும், தீரவே தீராது. ஆனால் இப்போ நான் போட்ட சரக்குக்கு மேலே ஆர்டராக குவியுது. அதனால் இப்போ என்னுடைய ஹோட்டலில், அன்னை ஹோட்டலை பெரிய ஹோட்டலாக ஆக்கி இன்னும் 10-15 பேருக்கு வேலை வாய்ப்பும் நான் இப்போ கொடுத்துருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் இந்த சிவா ஆராதனா கிட்டு தான். நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்க. தொடர்ந்து வரும் பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையை கஷ்டமாகிறதா? தன்னுடைய பக்தன் மார்க்கண்டேயனுக்கு ஒரு பிரச்சனை என்றதும் தன் திருசூலத்துடன் தோன்றி யமனையே வீழ்த்தி மார்க்கண்டேயனுக்கு சாகா வரத்தை தந்தவர் எல்லாம் வல்ல அந்த சிவபெருமான். அவரின் முழு அருளை பெற்றதுதான் இந்த சிவ ஆராதனை கிட். ஓம் நம சிவாய. வணக்கம் அன்பார்ந்த ஆன்மீக அன்பர்களே. இன்றைக்கு மட்டுமல்ல, என்றைக்கும் உங்களின் தடைகளை நீக்கி மோட்சத்தை தரக்கூடிய சிவபெருமான் அருளை எப்படி பெற முடியும், அதை சொல்வதற்குத்தான் நான் இங்கு வந்துள்ளேன். அந்த பரமேஸ்வரன் கேட்கிற வரங்களை எல்லாம் அள்ளித்தர வல்லனுங்க அவர். அந்த கைலாயநாதரிடம் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய வழியை சொல்வதற்குத்தான் நான் இங்கு வந்துள்ளேன். அதற்கு உண்டான தீர்வுதான் இந்த சிவ ஆராதனை கிட்டு. நமக்கும் அந்த சிவபெருமான் அருளுக்கும் இடையிலான இடைவெளியை குறைக்கத்தான் இந்த சிவ ஆராதனை கிட்டு உதவுது. உங்களுடன் பரம்பொருளான சிவன் இருக்க அனைத்து பிரச்சினைகளும் தகர்ந்து வெற்றிகளை பெற்று அத்தனை ஐஸ்வர்யங்களும் சேர்ந்து சந்தோஷமடைவீர்கள். உடனே அந்த சிவனின் அருளை பெற்ற இந்த சிவ ஆராதனை கிட்டை பெறுங்கள். இந்த சிவ ஆராதனை கிட்டு உங்க வீட்டுக்கு வந்த பிறகு அற்புதமும் சந்தோஷம், ஏன் உங்களை திக்குமுக்கு ஆட வச்சு இந்த சிவ ஆராதனை கிட்டு உங்களை மேலும் சந்தோஷப்படுத்தும். கவலையை விட்டுட்டு இந்த சிவ ஆராதனை கிட்ட வாங்கி எல்லாரும் சந்தோஷப்படுங்க.